வந்து தெரிய வரும்போது சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து தவறு செஞ்சிருந்தாலும் இந்த தவறு வந்து மனசுல வந்து ஊர்த்திட்டே இருக்கும். நம்ம தவறு செஞ்சுட்டீங்களே, நம்ம பெற்ற குழந்தைங்களே தவறு செஞ்சுட்டீங்களே அப்படின்னு ஒரு மனநிலை வந்து பார்த்தோன்னா ஊர்த்திட்டே இருக்கும். ஆனால் பட் அந்த வருத்தம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுகமா சந்தோஷமா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வர மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த அவங்களோட புகைப்படம் அந்த இறங்கி வர காட்சிகள் அப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியும். வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருந்து இப்போ வந்து தீர்ப்பு வந்து வெளியே இருக்கு. என்னன்னா லைஃப்லேயே நீ வந்து வெளியே வரக்கூடாது, மிகப்பெரிய கொடூரமான குற்றவாளி நீ வந்து அந்த அபிராமின் பிரியாணி அபிராமின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வந்து பார்த்தோன்னா A1 குற்றவாளி. அந்த பிரியாணி அபிராமியோட தம்பியே வந்து பார்த்தோன்னா தூக்கு போட்டு சமீபத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இறந்துருக்காங்க 2021 நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவர் வந்து காதல் திருமணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அபிராமியோட தம்பி. ஹை கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் இந்த மாதிரிலாம் வந்து செய்யலாமா அப்படின்றது தான் நம்ம கிட்ட வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பெற்ற தாயை வந்து நம்ம குழந்தைகளை வந்து கொடூரமான முறைகளை செஞ்சு 2018 வந்து ஜெயில் வழக்கை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பு வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து பேச போறோம். கண்டிப்பா வந்து ஒரு பெற்றோர்களும் ஒரு குழந்தைகளும் ஒரு நண்பர்களும் நண்பிகளும் வந்து கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதனால வந்து முழுசா வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜிஎம்எல் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு வந்து பிற்காலத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து உதவும் அப்படின்றதுக்காக தான் நாமளும் இந்த விஷயத்த வந்து பேசுறோம். ஏன்னா இது வந்து ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது நாட்டுல அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோ கண்டிப்பா வந்து பாருங்க. இப்ப என்னன்னா அபிராமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இவங்க வந்து குன்றத்தூரை சேர்ந்தவங்க. விஜயும் அபிராமி வந்து பார்த்தோன்னா கணவன் மனைவிகள். இவங்க வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கணவன் வந்து பார்த்தோன்னா வங்கியில் வந்து ஊழியராக இருக்கிறாங்க. அவர்களோட தினமும் வந்து பார்த்தோன்னா வங்கிக்கு செல்வது வழக்கம். அதில் வந்து அவர் பணியை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. பணியை செஞ்சு குடும்ப வாழ்க்கையை வந்து வாழணும், குடும்பத்தை வந்து ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும், அடுத்த நிலைக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்ற நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ற நபர் வந்து இருக்கிறாங்க. அபிராமின்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு அனுப்பிச்சிடுறோம், மற்ற டைம்ல வந்து வீட்டில் இருக்கணும். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியா டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இப்போ வந்தது, யூடியூப், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி வந்து டப் மேஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா பாட்டு வந்து முன்னாடி வந்து பாடும். அதுக்கு வந்து நீங்களே பாடுற மாதிரி வந்து டப்பிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போட்டால் அது வந்து வைரலாக பரவும். இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல இருந்து அவங்க திறமைகளை வந்து வெளிப்படுத்தாங்க. நிறைய பேர் வெளிப்படுத்துறாங்க. நிறைய சினிமாவில் கூட வந்திருக்காங்க அதை வெளிப்படுத்தி. இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல வந்து வீடியோ போடுறாங்க. நல்ல செலிபிரிட்டியாக வந்து வளர்ந்து வராங்க. வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட விஜயும் அபிராமி அதுக்கு மகன் மகள் 2 பேர் 4 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஹோட்டலுக்கு கடைக்கு வந்து போறாங்க. அந்த இடத்துல போடும்போது வந்து உணவு வந்து பிரியாணி வந்து சாப்பிட்றாங்க. வெறும் உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கடையோட கான்டாக்ட் டீட்டெயில் வாங்கிட்டு ஆர்டர் பண்ண வீட்டுக்கே கொடுப்பாங்க அப்படின்னு விஷயத்த சொன்னனால பிரியாணி நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மனைவி வந்து இந்த அபிராமி என்ன பண்றாங்கன்னா மதிய டைம்ல ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணி வந்து பிரியாணி வந்து சாப்பிட்ற வழக்கமா வச்சிருந்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் மீனாட்சி சுந்தரம் அப்படின்ற நபர் கூட வந்து பார்த்தோன்னா பழக்கம் வந்து ஏற்படுது. அந்த பழக்கம் வந்து பார்த்தோன்னா நாளடைவில் வந்து பார்த்தோன்னா கள்ளக்காதலா மாறுது. கள்ளக்காதலா மாறினதுக்கு அப்புறம் வந்து அபிராமியோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வான் பண்றாங்க, உனக்கு வந்து ஆல்ரெடி வந்து குழந்தைங்க இருக்கு, கணவன் இருக்கான், இந்த மாதிரி விஷயத்துல வந்து நீங்க செய்யக்கூடாது, தடை பண்ணணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து இவங்க வந்து ஏற்காம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் அவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போய் தங்கியிருக்காருங்க, ஒரு வாரமா தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி நீ வந்து ஒழுங்கா வாழணும், இப்படித்தான் லைஃப் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அது வந்து கூட்டு வந்து விஜய் கூட வந்து ஒன்னா இருந்து வாழ வைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரத்தும் கைவிட முடியல, அபிராமி வந்து பார்த்தோன்னா குடும்ப வாழ்க்கையும் முடியல, 2 பக்கம் வந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரத்துக்கு தொடர்ந்து ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டே இருக்கு. இந்த கள்ளக்காதல் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து அதிகரிச்சு நட்பு வந்து அதிகரிச்சுட்டே வரனால என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா குடும்பத்தை வந்து தீர்த்து கட்டிடலாம். குடும்பத்தை வந்து தீர்த்து கட்டிட்டா நம்மளுக்கு வந்து யாரும் பாதிப்பு இருக்காது, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவெடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தன்னோட குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா பாலில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை போட்டு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான முறையில் வந்து அந்த சிறுமி வந்து இறக்குறாங்க. அந்த சிறுவன் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு நாச்சு இல்லாமல் ஒரு நிலையில இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா அந்த தலகாணி மூச்சு அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி மிக கொடூரமான கள்ளக்காதல் இது இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு அந்த சிறுவனை வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நாள் வந்து பார்த்தோன்னா கணவருக்கும்
பாலில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை கொடுக்கறது அதாவது பிளானாக இருந்திருக்குது. இந்த கூட்டு கலவனைங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இவர் வந்து என்ன பண்ணாரு, கணவர் அந்த நாள் வந்து வர முடியாத சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் மகனுக்கும் கொடுத்துட்டாங்களே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த ஆடியோ கால் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து இன்னுமே அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வந்து 2018 காலகட்டத்தில் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஆடியோ கால்லாம் இன்னுமே வந்து வைரலாக பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் விட்டுட்டு கேரளாவுக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அபிராமியோட தாலி, அந்த தாலியை எடுத்து போய் அடமானது வச்சுட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போகிறாங்க. ஸ்கூட்டியில் போய் நிறுத்திட்டு கோயம்பேட்டில் போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணி ஜெயில் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருந்து இப்போ வந்து தீர்ப்பு வந்து வெளியே இருக்கு. என்னன்னா, லைஃப்லேயே நீ வந்து வெளியே வரக்கூடாது, மிகப்பெரிய கொடூரமான குற்றவாளி நீ வந்து அந்த அபிராமின் பிரியாணி அபிராமின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா A1 குற்றவாளி. அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரம் வந்து பார்த்தோன்னா A2 குற்றவாளி அந்த இதை அறிவிச்சு நீதிமன்றம் வந்து வழக்கு வந்து தீர்ப்பளிச்சிருக்கு. இந்த தீர்ப்புனால வந்து பார்த்தோன்னா பயங்கரமான சோசியல் மீடியாவில் வந்து பேசப்பட்டு இருக்காங்க. ஏன்னா 2018 வந்து வழக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரொம்ப லாங்கு தான். பட் இருந்தாலும் இந்த வழக்கு வந்து இப்போ சொன்னது வந்து பார்த்தோன்னா வரவேற்கத்தக்க விஷயம். இந்த தவிர மற்ற நபர்கள் யாரும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வழக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்குன்றதான் சொல்ல வரணும். பட் அது வந்து இது வந்து உடனே கிடைச்சிருச்சுன்னா இன்னும் அந்த எஃபெக்டும் அந்த பயம் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி அவங்க தரப்பிலும் இந்த மீனாட்சி சுந்தரம் அவங்க தரப்பில் என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வயதானதுல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்கள வந்து நான் பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து யார் சொல்றாங்க? மீனாட்சி சுந்தரமும் பிரியாணி அபிராமி இருக்காங்களே 2 பேருமே ஜெயில் வழக்கு தான் சந்திச்சுட்டு இருக்காங்க 7 வருஷமா. அவங்கள சந்திக்க ஒருத்தர் கூட வரவே கிடையாது. யாரு? பிரியாணி அபிராமி. ஆனா மீனாட்சி சுந்தரம் சந்திக்கிறது கூட அவங்க அப்பா அம்மா 2-3 டைம் வந்து ஜெயிலில் வந்து பார்த்துட்டு போனதாக தகவல். ஆனா பட் வந்து இந்த கோர்ட்டு தீர்ப்பு வழங்கும் போது யாருமே வரல. ஆனா பட் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சொகுசா தான் வாழ்ந்துருக்காங்க மாதிரி தான் தெரிய வருது. ஏன்னா சமீபத்தில் இந்த அபிராமி என்ற சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வரும்போது வந்து பார்த்தோன்னா நெய்பால்ஸ் போட்டு மேக்கப் போட்டு ஒரு எப்படி வந்து பார்த்தோன்னா இயல்பையான வாழ்க்கையை வந்து வாழ முடியுமோ அந்த மாதிரி தான் ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து தெரிய வரும்போது சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து தவறு செஞ்சிருந்தாலும் இந்த தவறு வந்து மனசுல வந்து உறுத்திட்டே இருக்கும். நம்ம தவறு செஞ்சுட்டீங்களே, நம்ம பெற்ற குழந்தைங்களே தவறு செஞ்சுட்டீங்களே அப்படின்னு மனநிலை வந்து பார்த்தோன்னா உறுத்திட்டே இருக்கும். ஆனால் பட் அந்த வருத்தம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுகமா சந்தோஷமா ஜாலியா வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வர மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த அவங்களோட புகைப்படம் அந்த இறங்கி வர காட்சிகள் அப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இதனால் சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரம் பேசப்பட்டு இருக்காங்க. இந்த அபிராமிக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈவு இறக்கமே இல்லைங்க. மிகப்பெரிய ஒரு கொடுமைக்காரி, மிகப்பெரிய ஒரு காம பிசாசைக்காரி அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமா பேசப்பட்டிருக்காங்க. இதனால வந்து அந்த பிரியாணி அபிராமியோட தம்பியே வந்து பார்த்தோன்னா தூக்கு போட்டு சமீபத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இறந்துருக்காங்க 2021 நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவர் வந்து காதல் திருமணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அபிராமியோட தம்பி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னனால வந்து பார்த்தீங்கன்னா பெண் வீட்டாரும் வந்து பார்த்தோன்னா இது சரி வேண்டாம், நம்மளுக்கு வந்து இந்த குடும்பத்தில் வந்து சம்பந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு இருக்கிறனால வந்து பார்த்தோன்னா இந்த அபிராமியோட தம்பி வந்து பார்த்தோன்னா எதுவுமே செய்யாத ஒரு நபர் அவர் வந்து பார்த்தோன்னா தூக்கிலிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறார் மனவேதனையில். இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த அபிராமி காம பிசாசுக்கு கிட்டத்தட்ட வந்து 3 உயிர்களை வந்து பார்த்தோன்னா பலியாக்கியிருக்காங்க. அதனால கண்டிப்பா வந்து தீர்ப்பு சொன்னது வந்து பார்த்தோன்னா வரவேற்கத்தக்க விஷயங்கள். இப்போ விஜய் வந்து பார்த்தோன்னா எங்க இருக்காருன்னு கண்டிப்பா இப்போ வந்து வெளியுறவு தெரிய வரல. எங்க இருந்தாலும் அவர் வந்து நல்லா இருக்கணும். இந்த மாதிரி அபிராமிலாம் வந்து இன்னொரு அபிராமி நமக்கு நாட்டுக்கு தேவையா அப்படின்றது கருத்துல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இவங்க தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.